ஆர்ஜே பாலாஜி ஒவ்வொரு ஜேனர்லயும் அவர் படம் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரியான ஒரு படத்துல நடிக்கிறாரு, சிங்கப்பூர் சலூன் மாதிரியான ஒரு படத்துல நடிக்கிறாரு, அப்புறம் நயன்தாராவோட சேர்ந்துக்கிட்டு மூக்குத்தி அம்மன் மாதிரி ஒரு படத்துல நடிக்கிறாரு. இப்படி தன்னுடைய ஜேனரை காமெடின்னு மட்டுமே இல்லாம பல விதங்கள்லையும் கிளை பரப்பிக்கிட்டே இருக்கிற ஒரு அற்புதமான நடிகர், அற்புதமான திரை கதையினுடைய சாராம்சங்களை உள்வாங்கிக் கொள்கிற ஒரு அற்புத கலைஞர் தான் ஆர்ஜே பாலாஜி. அந்த வகையில சொர்க்கவாசல் கண்டிப்பா அவருக்கு ஒரு வெற்றி வாசலா இருக்கும் அப்படிங்கிறதுல மட்டும் மாற்றம் இல்லை அப்படின்னு தான் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தோணுது. நீங்க அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டீங்கன்னாக்கா உங்களுடைய கமெண்ட்ஸையும் பதிவிடுங்க. இந்த படத்துல நட்டியை காமிக்கிற விதமா இருக்கட்டும், செல்வராகவன் சாரை காமிக்கிற விதமா இருக்கட்டும், கருணாசனனை காமிக்கிற விதமா இருக்கும்னு ஒவ்வொன்றுமே ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க சொர்க்கவாசல் ட்ரெய்லர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு தாராளமா சொல்லலாம்.